வெண்ணிலாவோட மாமா உண்மையை சொல்லி விஜயை காப்பாற்றணும் தான் ஓடி வந்தார் சார். அவரை திரும்ப அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க சார். பாருங்க சார், எதிர்த்து போராடினதுல எனக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. நம்பிராஜன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதும் நீங்க ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? மை லார்ட், விஜய் அப்ஸ்காண்ட் ஆயிருந்ததுனால போலீஸ் தரப்பு விஜய் மேல ரொம்பவே கோபமா இருந்தாங்க. விஜயை ரிமாண்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுலையும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலையும் ரொம்பவே தீவிரம் காட்டினாங்க. அதனால தான் சாட்சியை நேரடியா கோர்ட்டுக்கு கொண்டு வர எங்க தரப்புல யோசிச்சோம். என்ன சார் கதை சொல்றீங்க? மை லார்ட், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் டிஃபென்ஸ் தரப்பு லாயர் பசுபதி தான் மாடியில இருந்து வெண்ணிலாவை தள்ளி விட்டதா ஒரு கதையை சொன்னாரு. அதே தான் இந்த டெய்லர் இப்ப வந்து ஜட்மெண்ட் டைம்ல என்ட்ரி கொடுத்து அப்படியே ஒப்பிக்கிறாரு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூ பண்ணி பாக்குறோம். முடியாத பட்சத்துக்கு சாட்சியில ஒன்னும் உப்பு சப்பு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீ வந்து இந்த கதையை சொல்லுன்னு சொல்லி பத்தாததுக்கு அடிபட்ட மாதிரி ஒரு செட்டப்போட வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட்டை கேலி கூத்தாக்குற விஷயம் மை லார்ட். இதுக்கு கோர்ட் தரப்புல கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும் மை லார்ட். ஐயோ சார், நான் சொல்றது எல்லாமே உண்மை சார். தம்பி, ரொம்ப பொய் சொன்னீங்கன்னா உங்க சகலைக்கு துணையா நீங்களும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்லையா சார்? நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்புறது? உங்க சொந்தக்காரரை காப்பாத்த நீங்க பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல. போலீஸ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க கையில எடுத்துக்கிட்டா எப்படி? உங்க தரப்புல யாருமே சரியில்லையே. சார், நீங்க வாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வெண்ணிலாவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திரு விஜய்க்கு எதிராக பலமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாலும் காவல்துறையை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டதற்காகவும் வழக்கு தொடுத்த திரு நம்பிராஜனுக்கு பயத்தை காட்டி அவரை நீதிமன்றத்திற்கு வரவிடாமல் தடுத்ததற்காகவும், மேலும் விஜய் தரப்பில் போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதாலும். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க யாருமா? நான் தான் விஜயோட வைஃப். என் பேரு காவேரி. என்ன பழிவாங்க பசுபதி போட்ட திட்டத்துக்கு பலியானவர் தான் என் ஹஸ்பண்ட். பசுபதி தான் இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம். அப்ஜெக்ஷன் மை லார்ட். குடும்பமா வந்து ஆளுக்கு பொய் சொல்லி கோர்ட்டாரோட நேரத்தை வீணடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்டார் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. பொய் சொல்றோமா? இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற ஆதாரத்தை பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க. தாராளமா கொண்டு வாங்க. எப்படியும் அதுவும் பொய்யாதானே இருக்கும். ஒரு நிமிஷம். வெண்ணிலா, சார், பாதிக்கப்பட்ட பொண்ணு உயிர் பொழைச்சு திரும்பவும் பசுபதி ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கோர்ட்ல உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க.
வெண்ணிலா நீ மேல போ. ம் வா. வணக்கம் யுவர் ஆனர். ஜட்ஜ் ஐயா கிட்ட உனக்கு நடந்ததை சொல்லுமா. சொல்லுமா, உன்னை பசுபதி தான் தள்ளி விட்டதா இவங்க எல்லாருமே சொல்றாங்க. அது உண்மையா? வெண்ணிலா சொல்லு, கேக்குறாங்கல்ல. எல்லாம் உண்மையா சொல்லணும்னு தானே வந்த. இப்ப என்ன ஆச்சு? ப்ளீஸ் சொல்லு. மைலாட், உடம்பு சரியில்லாத பொண்ணை இப்படி கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடியே வச்சு மிரட்டுது இந்த பொண்ணு. இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு சேஃபா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மைலாட். முதல்ல அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கம்மா. ஓகே சார். ஐயோ மா வெண்ணிலா, வாம்மா, கீழே இறங்கி வா. வெண்ணிலா ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க இருங்க, நான் பேசணும் சார். உன்னால முடியுமா? முடியும் சார். எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைக்குமா? சார், நான் தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணல. என்ன மாடியில இருந்து தள்ளி விட்டது பசுபதி தான். விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல விஜய் இப்படி நிறுத்தி வச்சிருக்கிறதே என்னால ஏத்துக்க முடியல. அவரை ப்ளீஸ் இறங்க சொல்லுங்க. நீ முழுசா சொல்லி முடியுமா? பசுபதி இதோ இப்ப கூட ஆள் அனுப்பி ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன கொல்ல பார்த்தான். காவேரி தான் என்ன காப்பாத்தினாங்க. என் உயிரே போனாலும் சரி, கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிடணும்னு தான் பசுபதியோட ஆளுங்க கொடுத்த அத்தனை தொல்லையும் மீறி நான் இங்க வந்தேன். காவேரி மட்டும் இல்லைன்னா என்னால இங்க வந்திருக்கவே முடியாது. தயவு செஞ்சு அந்த பசுபதிய தூக்குல போடுங்க சார். அவளா உயிரோட இருக்கவே கூடாது. அவனுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும் சார். ப்ளீஸ் சார். பாத்து பாத்து, என்னாச்சு வெண்ணிலா? சார், எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டா மயக்கமா தான் வருது. நான் இங்கேயே உட்காந்துக்கவா? அவங்கள உட்கார வைங்கம்மா. சரிங்க சார்.